பெரம்பலூர் தொகுதிக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மருத்துவக் கல்லூரி அண்ணன் ராசா 2011 கொண்டு வந்தாங்க. அதை அடுத்து வந்த 2 தடவை 10 வருஷத்துல அதிமுக ஆட்சியில அப்படியே கிடப்புல போட்டாங்க. அடுத்து எங்க ஆட்சியில நாங்க கொண்டுட்டு வரணும்னு ரெடி பண்ணி எல்லாம் முன்னேற்பாடு எடுக்கும் பொழுது மத்தியில இருக்க பிஜேபி ஆட்சி அதுக்கு அனுமதி வழங்கல. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், மருத்துவக் கல்லூரிக்கு சாங்ஷன் கொடுக்குற இது ரோல் மத்திய ஆட்சிக்கு தான் இருக்கு. ஸோ பிஜேபி ஆட்சி எப்பவும் போல தமிழகத்தை வஞ்சிக்கிறது, அதுல இதுவும் ஒண்ணு. பெரம்பலூர்ல பயங்கர க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அன்னைக்கு அண்ணன் ராசா அவங்க சொன்ன மாதிரியே இங்க பெரம்பலூர்ல 2 மேம்பாலங்கள், ஒண்ணு பாலக்கரை டு ஆத்தூர் மெயின் ரோடு, அதை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய மேம்பாலம். அதுக்கப்புறம் நம்ம மருத்துவமனையில இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து NH நேஷனல் ஹைவேஸ் இணைக்கிற மாதிரி ஒரு ஹைவேஸ், அந்த மாதிரி ஒரு மேம்பாலம் கொண்டு வர போறோம். ஸோ இது 2 திட்டங்களும் இருக்கு. ஆல்ரெடி எங்க ஆட்சியில சின்னமுட்லூர் நீர்த்தேக்க கொண்டு வரதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதை அடுத்து நாங்க ஆட்சிக்கு வரும் பொழுது அதற்கான முன்னெடுப்புகள் நடந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்போம் நாங்க. அதே மாதிரி இப்போ கிரிட்டிக்கல் கேர் சென்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த 23 கோடி செலவுல அது போய்கிட்டு இருக்கு. அந்த பணியெல்லாம் தொடர்ந்து முடிக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்வோம். பத்தாண்டுகால அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டம் கிடப்புல கடந்து புதுசா செயல்படுத்துறது கடந்த 5 ஆண்டு நிறைய திட்டம் செயல்படுத்திருக்காங்க. மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க. மாநகராட்சி அதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து கண்டிப்பா அதை நாங்க எங்க ஆட்சியில மறுபடியும் கொண்டு வந்துருவோம், நடைமுறைக்கு கொண்டு வந்துருவோம், உறுதியே கொடுத்துறோம் நாங்க. மேடம், அம்மாவுக்கு அப்புறம் நீங்க இப்ப வேட்பாளரா இருக்கீங்க. போராட்டத்துல மக்கள் உங்களுக்கு என்ன சொல்றாங்க? போராட்டத்தெல்லாம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அடிமட்ட தோழனையும் கைவிடாது, அது ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்து கழகத்துக்கு பணியாற்ற உழைச்ச மனிதர்களை ஞாபகம் வச்சு அதோட கடமையை செய்யும். அதே மாதிரி 42 வருஷத்துக்கு அப்புறமா கழகம் அண்ணன் ராசாவின் மூலமா அதோட கடமையை செஞ்சிருக்கிறதா தான் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஜெயலட்சுமி சாத்தா எனும் நான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சிமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.